தூங்கும்போது சிலருக்கு மூச்சு திணறல் ஏற்படும். இதை கண்டுக்காம விட்டா மாரடைப்புக்கு கூட வழிவகுக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் எச்சரிச்சிருக்காங்க. விவரம் என்ன? விரிவாக பார்க்கலாம் தந்தி டிவியின் பாட்காஸ்டில். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். சில சமயங்களில் இரவு நேரங்களில் நல்லா தூங்கிட்டு இருப்போம். நிசப்தமான அமைதியாக இருக்கும். நீண்ட நேர உழைப்புக்கு அப்புறம், ரொம்ப உடல் அலுப்புக்கு அப்புறம் ஒரு ஓய்வு தேவை அப்படின்னு சொல்லி நிம்மதியாக தூங்கிட்டு இருப்போம். ஆனால் திடீர்னு நெஞ்சை இறுக பிடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். மூச்சு திடீர்னு நின்று மூச்சு திணறல் ஏற்படும். சில நொடிகளில் என்ன பண்ணும், நம்ம மூளை நம்மளை அலர்ட் பண்ணும். கண் விழிச்சிருவோம். உடனே மூச்சு திணறதை அப்போ தான் உணர்ந்து மூச்சு வாங்கி எழுந்து உட்காருவோம். கெட்ட கனவாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் சில சமயங்களில் இது கெட்ட கனவையெல்லாம் விட மோசமாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கான். இதுக்கு பேர் தான் ஸ்லீப் அப்னியா, தூக்கத்தில் மூச்சு திணறல். நீங்கள் தூங்கிட்டு இருக்கப்போ உங்கள் உடம்பு, குறிப்பாக உங்கள் இதயத்தை தாக்கக்கூடிய ஒரு மறைமுக எதிரி அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. நான் இப்போ சொன்னதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது, கவனிச்சிருப்பீங்க. ஸ்லீப் இஸ் டெம்பரரி டெத், டெத் இஸ் பெர்மனன்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தூக்கம் என்பது தற்காலிகமான மரணம், மரணம் என்பது நிரந்தரமான தூக்கம். தூக்கமே ஒரு அதிசயம்தான். நிம்மதியான தூக்கத்தப்ப இடி விழுந்தா கூட தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், ரொம்ப கம்மியான நொடிகள் மூச்சு நிற்குதுன்னா கூட நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாலும் உங்கள் மூளை உங்களை அலர்ட் பண்ணுது. எந்திரி எந்திரி, உடம்புக்கு காற்று கிடைக்கல அப்படின்னு சொல்லி மூச்சை எப்படியோ திணற வச்சோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி உங்களுக்கு ஒரு சமிக்ஞையை கொடுத்து உங்களை உடனே எழுப்பிடுது. நாமளும் பதறிட்டே எழுந்திருப்போம். ரைட். இந்த ஸ்லீப் அப்னியா, தூக்கத்தில் மூச்சு திணறல் அப்படின்னா என்ன? நம்ம தூங்குறப்போ நம்ம சுவாசம் மறுபடியும் நிற்கக்கூடிய ஒரு கண்டிஷன். ஸ்டாப் ஆயிரும், திடீர்னு ஸ்டாப் ஆகும். சில வினாடிகளோ இல்லை அதுக்கு மேலேயோ கூட இந்த கண்டிஷன் நீடிக்கும். இது நிகழக்கூடிய ஒவ்வொரு முறையும் நம்ம ஆக்சிஜன் அளவு, ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு குறையும். ஆக்சிஜன் குறையுது அப்படின்ன உடனே மூளை பயப்பட ஆரம்பிச்சிடும். நம்மளை மறுபடியும் சுவாசிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் நம்மளை எழுப்பணுமோ அவ்வளோ தூரம் எழுப்பி இயல்பாக சுவாசிக்க வைக்க முயற்சி பண்ணும். இது காலையில் நமக்கு சில சமயங்களில் எழுந்ததுக்கப்புறம், தூக்கத்துலேருந்து எழுந்ததுக்கப்புறம் நினைவில் கூட இருக்காது. ஆனால் இதோட பாதிப்பு இதயத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப சைலண்ட்டாக அது அந்த பாதிப்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கற்பனை பண்ணி பாருங்கள், நம்ம உடம்பு இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இரவும் இதே கண்டிஷனை பல முறை எதிர்கொள்ளுது அப்படின்னா நம்ம தூக்கத்திலேயே மாரத்தான் ஓடுற அளவுக்கு சமம். அந்த மாதிரி நம்மளே அறியாமல் நம்ம இதயம் தொடர்ந்து அழுத்தத்துக்கு ஆளாகிக்கிட்டே இருக்குது. நம்மக்கிட்ட அதால் வாயை திறந்து சொல்லவும் முடியலை. சரி, ஏன் இதில் இதயம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். ஏன்னா இங்கே தான் உண்மையான ஆபத்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் சுவாசிக்கிறத நிறுத்துகிற ஒவ்வொரு முறையும் ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறையும். இதயம் ஒரே சீராக துடிக்கிறதுக்கு ஆக்சிஜனை தான் சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலை. இப்போ அந்த ஆக்சிஜன் சரியாக கிடைக்காததால் ஸ்ட்ரெஸ் ஆகும், இதயத்துக்கு அழுத்தத்துக்கு ஆளாகுது. அப்போ தான் மூளை உங்களை எழுப்புது. உடம்பு நடுங்குது, ரத்த அழுத்தம் அதிகரிக்குது, இதயம் வேகமாக துடிக்குது. இப்போ உங்கள் இதயம் இப்படியே ஆன் ஆஃப்னு சொல்லி இந்த ஆபத்தான விளையாட்டை விளையாண்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா காலப்போக்கில் டயர்டாகி ஸ்லோவாகிடும். சில மாதங்கள் இல்லை சில வருடங்கள் இதே நிலை நீடிச்சா அந்த அழுத்தம் இதயத்தையும் இரத்த நாளங்களையும் பாதிக்கும், சேதப்படுத்தும். அடுத்து என்ன ஆகும்? உயர் இரத்த அழுத்தம், மாரடைப்பு இல்லை பக்கவாதம் ஏற்படும் அபாயம்லாம் இருக்கிறதா மருத்துவர்கள் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த ஸ்லீப் அப்னியானால் ஏற்படக்கூடிய மிக மோசமான விளைவுகளில் ஒன்று ஆட்ரியல் ஃபைப்ரிலேஷன், இதயம் வேகமாக மற்றும் ஒழுங்கற்ற முறையில் துடிக்கும் ஒரு நிலை. இப்போ நம்ம இதயம் ஒரே ரிதமில் சீராக துடிச்சுக்கிட்டு இருக்கோம். லப்டப் அப்படின்னு ஒரு ரிதத்தில் துடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் இந்த ஆட்ரியல் ஃபைப்ரிலேஷன், அதாவது இதயத்தின் மேலறை, த ஆட்ரியா, ஸ்மூத்தாக துடிக்கிறதுக்கு பதிலாக கண்ட மேனிக்கு வேற ரிதத்தில் துடிக்கும். லப்டப் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வேற ரிதங்களில் மாறி துடிக்கிறது. உங்கள் இதயம் அப்படிங்கிறது மின்சாரத்தால் வேலை செய்யக்கூடிய பல்ப் மாதிரி. மின்சாரம் சீராக வருது அப்படின்னா அந்த பல்பு நல்லா எரியும். அதாவது உங்கள் ஹார்ட் பீட் நார்மலாக இருக்கும், இதயம் நல்லா துடிக்கும். ஆனால் மின்சாரம் சரியாக வரலை, வயர் கனெக்ஷன் சரியில்லை அப்படின்னா பல்ப் எரியாது. அதாவது விட்டு எரியும்.
இந்த அதாவது உங்கள் உடம்புல வந்து இப்போ ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறையுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மூளைக்கு பயம் வரும். பயம் வருதுன்னா அந்த சமயத்தில் ஆட்ரினலின் சுரப்பி அதிகம் சுரக்கும். ஹார்ட் பீட் வேகமாக இருக்கும். ரைட். ஆக்சிஜன் அளவு சீராக இருக்கப்போ ஹார்ட் பீட் நார்மலாக இருக்கும். ஆக்சிஜன் அளவு குறையிறப்போ தாறுமாறாக இருக்கும். இதுதான் ஆபத்தான இடம். தூக்கத்தில் இதே மாதிரி அடிக்கடி மூச்சு திணறல் ஏற்பட்டும் அதை கவனிக்காமல் விட்டுட்டா திடீர் மாரடைப்பு வரலாம் அப்படின்னும், தூங்கும்போது வந்தால் அதே மாரடைப்பு தூங்கும்போது முழிச்சிட்ருக்கப்போ வந்தால் கூட நம்ம அலர்ட் ஆகிடுவோம். ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அலர்ட் ஆகும். ஏதோ டக்குன்னு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம், டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போகலாம். ஆனால் தூங்குறப்ப மாரடைப்பு வருது அப்படிங்கிறப்போ நிறைய நம்ம மரணங்களை கேள்விப்பட்டிருப்போம். மாரடைப்புகளே வந்து முழிச்சிட்டு இருக்கிறத விட வந்து தூக்கத்திலே இறந்துட்டாங்க, மாரடைப்பு வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நமக்கு வந்து அந்த நேரத்தில் முழிச்சிட்டு இருக்க அளவுக்கு அந்த அலர்ட்டாக நம்ம இருக்க முடியாது. ஸோ தூங்கும்போது அந்த பாதிப்பு வந்தால், மாரடைப்பு வந்தால் அது தீவிரமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் எச்சரிச்சிருக்காங்க. ஏற்கனவே இதய பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இது இன்னும் நிலைமையை மோசமாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே இதயம் பலவீனமானவர்களுக்கு இந்த தூக்கத்திலேயே ஏற்படக்கூடிய மூச்சு திணறல் ரொம்ப ரொம்ப மோசமானதாக பார்க்கப்படுது. சரி, இது ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னு சில அறிவுறுத்தல்கள் மருத்துவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம மூச்சு விட சிரமப்படக்கூடிய விஷயங்களை செய்யவே கூடாது. ஹெல்தியான எடை இருக்கணும். தூங்குகிற பொசிஷன் கரெக்டாக இருக்கணும். இரவு நேரங்களில் மது அருந்தக்கூடாது. ஏன்னா அது உங்கள் தொண்டையுடைய தசைகளை அதிகமாக தளர வச்சிரும். புகைப்பிடிக்கிறதும் உங்கள் மூச்சு குழாயில் அதிக அளவு தொல்லை பண்ணும். அப்போ மூச்சு விடுறது சிரமமாகும். இதயம், நுரையீரல் ஆரோக்கியமாக வச்சுக்க, இந்த ரெண்டு முக்கியமான உறுப்புகளையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்யணும். மூச்சு பயிற்சிகள் கண்டிப்பாக செய்யணும். பெரும்பாலான மக்கள் இந்த ஸ்லீப் அப்னியாவை சாதாரணமாக எடுத்துப்பாங்க. சரி, தூக்கத்தில் மூச்சு திணறுது அப்படிங்கிறப்ப இது எதுவும் கெட்ட கனவால் வந்திருக்கும், இல்லை எதனால பயந்துருப்போம், அதனால் மூச்சு திணறி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாக எடுத்திருப்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஒவ்வொரு மூச்சு திணறலும் உங்கள் உடம்பு, இதயம் இன்னொரு இரவுக்கு நாம் பிழைச்சிருப்போமா அப்படின்னு உயிர்ப்போடு இருக்கிறதுக்காக நடத்தக்கூடிய ஒரு போராட்டம் மாதிரி. இதுக்கு சிகிச்சை அளிக்காமல் நம்ம இதை கவனிக்காமல் விட்டுட்டோம்னா இதயத்தையே முழுமையாக முடக்கவும் வாய்ப்பு இருக்கிறதா மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. ஏன்னா நல்ல தூக்கம்னா இத்தனை மணி நேரம் தான் தூங்கணும், இத்தனை மணி நேரம் தான் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம டைம் டேபிள்லாம் போட்டு தூங்குறது மட்டும் கிடையாது. நல்லா சுவாசிக்கிறது, நிம்மதியாக உடலுக்கு ஓய்வு கொடுக்கறது. நீங்கள் யார் யாருக்காகவோ உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஓடிக்கிட்டு இருப்பீங்க தினம். ஆனால் உங்களையே நினச்சிக்கிட்டு, உங்களை பற்றியே யோசிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நொடியும் இரவும் பகலும் துடிச்சுக்கிட்டு இருக்க, யார் துடிச்சுக்கிட்டு இருக்கா? உங்கள் இதயம்தான். அந்த இதயத்துக்கு பாதுகாப்பானதும் நல்ல தூக்கம்தான் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது.